Hi everyone, welcome to Everywhere channel. Please like, subscribe, and press the bell button. Thank you. Hi everyone, welcome to Every channel. Today's lesson நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னால் what are the usage of COUNTIF and COUNTIF function. Okay, இதை நான் டிஸ்கிரைப் பண்றதுக்கு நான் ஆல்ரெடி டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். fruits with location, right? இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து COUNTIF. COUNTIF என்ன செய்யணும்னு சொன்னால் நாம செலக்ட் பண்ற ஒரு செட் ஆஃப் ரேஞ்ச்ல ஏதாவது ஒரு அவுட்புட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு வித் ஒன் கண்டிஷனோட நமக்கு கண்டுபிடிக்கலாம், ரைட்? ஓகே, செஞ்சு பார்ப்போம் எப்படின்னு சொல்லி. ஈக்குவல் count if என்ன சொல்லுது, count the number of cells within the range that meet the given condition. அதாவது நாங்க செலக்ட் பண்ற செட் ஆஃப் ரேஞ்ச்ல நமக்கு தேவையான அவுட்புட்டை வித் ஒன் கண்டிஷனோட கண்டுபிடிக்கணும்னு சொன்னா எங்களுக்கு count if யூஸ் பண்ணலாம். டெப்பை ப்ரெஸ் பண்ணி பிராக்கெட் ஓபன் பண்றேன். அந்த நான் என்டையர் ஃப்ரூட் இருக்கிற காலத்தோட ரேஞ்சையும் செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு ரைட், ஓகே, செலக்ட் பண்றேன். செலக்ட் பண்ணிட்டு கமா எனக்கு என்னத்தை கண்டுபிடிக்கணும், எனக்கு இந்த ஃப்ரூட் இருக்கிற என்டையர் ரேஞ்ச்ல இருக்கிற எத்தனை முறை நான் மெங்கோ எடுத்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு கண்டுபிடிக்கணும். அப்புறம் இந்த மெங்கோன்ற கிரைட்டீரியா செலக்ட் பண்ணி பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்றேன். எனக்கு நான் மெங்கோ எத்தனை முறை எடுத்துன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கலாம். மெனுல செக் பண்றேன். 1 2 3 4 நான் மெங்கோ கண்டுபிடிச்சிட்டேன்னு சொன்னா எனக்கு மற்றதையும் இந்த மெங்கோன்ற இடத்துக்கு இன்ஸ்டெட் ஆஃப் மெங்கோ எனக்கு இப்போ எப்பல கண்டுபிடிக்கும்னு சொன்னால் நான் மெங்கோன்ற இடத்துக்கு எப்பல்னு டைப் பண்ணால் எப்பல்ட டோட்டலா கண்டுபிடிக்கலாம். ஓகே, எப்பல் 3 டைம்ஸ் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எனக்கு ஒரேஞ்ச் கண்டுபிடிக்கணும்னு சொன்னாலும் ஒரேஞ்ச் டைப் பண்ணணும்னு சொன்னால் நான் ஒரேஞ்ச் எத்தனை முறை எடுத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம். ஓகே, நான் இங்க என்ன செஞ்சேன்னு சொன்னா ஒரு கண்டிஷன் தான் கொடுத்தேன், ரைட்? எனக்கு என்ன தேவை, இந்த ஃப்ரூட் இருக்கிற ரேஞ்ச்ல இருக்கிற ஒரேஞ்ச் நான் எத்தனை முறை எடுத்துக்கணும்னு சொல்லி கண்டுபிடிக்கணும், ரைட்? இப்போ நான் என்ன செய்ய போறேன், மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுக்க போறேன். ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏதாவது ஒரு கவுண்டை கண்டுபிடிக்கிற நேரம் மோர் தென் ஒன் கண்டிஷன் கொடுத்து சொன்னா உங்களுக்கு கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண இயலாது. கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் எப்ப யூஸ் பண்ணலாம்னு சொன்னால் ஒரு கண்டிஷன் மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்னால் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம். மோர் தென் ஒன் கண்டிஷன் either 2 3 4 doesn't matter, மோர் தென் ஒன் கண்டிஷன் நீங்க கொடுக்குறீங்கன்னு சொன்னால் நீங்க கட்டாயம் யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் இஃப் ஃபங்க்ஷன். ஈக்குவல் count ifs. ஓகே, என்ன சொல்லுது, count the number of cells specified by a given set of condition. ஒரு கண்டிஷன்ல மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணணும்னு சொன்னால் ஃபுல்ஃபில் பண்ணி கவுண்ட்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னால் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஃபங்க்ஷன் தான் count ifs. பிராக்கெட் ஓபன் பண்றேன், ரைட்? இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்ன, கிரைட்டீரியா ரேஞ்ச். இந்த கிரைட்டீரியா என்ன, ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து எப்பல். அப்ப கிரைட்டீரியா ரேஞ்ச் என்ன, அந்த எப்பல் இருக்கிற என்டையர் கொலம் அதை நான் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டேன், கமா என்ன ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா வந்து ஆப்பிள், அதை செலக்ட் பண்றேன், கமா ஒரு கண்டிஷன்ல நான் இன்னொரு கண்டிஷன் கொடுக்குறேன். நான் என்ன சொல்றேன், இந்த கலம்பு என்ற லொகேஷன்ல இருந்து நான் எப்பல் எத்தனை முறை எடுத்தேன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்க போறேன். அப்ப நான் ஃபர்ஸ்ட் கிரைட்டீரியா கொடுத்துட்டேன். செகண்ட் கிரைட்டீரியா வந்து கலம்பு. எப்படி கொடுக்கறது கவுண்ட் இஃப்ல, அடுத்தது நான் என்ன செய்யணும், அந்த கிரைட்டீரியா இருக்கிற ரேஞ்சை செலக்ட் பண்ணணும். அப்ப நான் என்ன செய்யறேன், லொகேஷன் இருக்கிற என்டையர் ரேஞ்சை செலக்ட் பண்றேன், கமா எனக்கு கிரைட்டீரியா என்ன, கலம்பு. நான் பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணி என்டர் பண்ணணும்னு சொன்னா எனக்கு இந்த கலம்பு ஏரியால நான் எத்தனை முறை எப்பல் எடுத்துன்னு சொல்லி கண்டுபிடிக்கலாம், ரைட்? இப்போ எனக்கு தேவைன்னு சொன்னால் இன்னொன்று செஞ்சு பார்ப்போம். மெங்கோ மெங்கோ நான் கொடுக்குறேன். நீங்க நினைக்கிறீங்கன்னு சொன்னா ஹம்பந்தோட்ட ரைட்? அப்ப எனக்கு என்ன செய்யலாம், நான் மெங்கோ எத்தனை முறை ஹம்பந்தோட்டையால நான் மெங்கோ எடுத்துன்னு சொல்லி எனக்கு கண்டுபிடிக்கலாம். மெனுல செக் பண்ணி பாருங்க, மெங்கோ கோல் வராது. ஏன்னா நான் கொடுத்தது வந்து கண்டிஷன் மெங்கோ கோல் இல்ல, மெங்கோ ஹம்பந்தோட்டை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க கண்டிஷன்ஸ் கொடுக்குற நேரம் எல்லா கண்டிஷனும் ஃபுல்ஃபில் ஆகணும். அது ரெண்டுன்னு சொன்னா ரெண்டுமே ஃபுல்ஃபில் ஆகணும், மூணுன்னு சொன்னா மூணு ஃபுல்ஃபில் ஆகணும். மூணு கண்டிஷன்ஸ் கொடுத்து ரெண்டு ஃபுல்ஃபில் ஆகி சரி வராது. இப்போ இங்க என்ன செஞ்சுக்கிறேன் பாருங்க, நான் மெங்கோ ஹம்பந்தோட்டை தான் தேடுறேன். அப்ப என்ன நடக்கும், இந்த மெங்கோ கோல் வராது. ஏன்னா இங்க ஒரு கண்டிஷன் மட்டும் தான் ஃபுல்ஃபில் ஆகுது.
ரைட். இப்போ எனக்கு கண்டுபிடிக்கணும் மெங்கோ ஹம்மந்தோட்ட. ஓகே, இது ஒன்று இருக்குது மெங்கோ ஹம்மந்தோட்ட. திருப்பி அடுத்த மெங்கோக்கு போறேன், அது மெங்கோ கேண்டி, அது வராது. திருப்பி போறேன் மெங்கோ கேண்டி. அப்ப மெங்கோ ஹம்மந்தோட்டையால் நான் ஒரு முறை தான் எடுத்துக்கிறேன். ரைட். ஓகே, டுடேஸ் லெசன்ல நாங்க என்ன படிச்சோம்னு சொன்னா, வாட் ஆர் த யூசேஜ் ஆஃப் கவுண்ட் இஃப் அண்ட் கவுண்ட் இஃப்ஸ் ஃபங்க்ஷன். கவுண்ட் இஃப் என்ன செய்யணும்னு சொன்னால், நமக்கு ஏதாவது ஒரு அவுட்புட் எடுக்கணும், செட் ஆஃப் ரேஞ்சை செலக்ட் பண்ணி அதுல ஒரு கண்டிஷன், ஒரு கண்டிஷனோட நமக்கு ஏதாவது ஒரு கவுண்டை கண்டுபிடிக்கணும்னு சொன்னா நம்ம யூஸ் பண்ற ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் இஃப். மோர் தென் ஒன் கண்டிஷன், either 2, 3, 4 doesn't matter, மோர் தென் ஒன் கண்டிஷன் இருந்துன்னு சொன்னால் நமக்கு கவுண்ட் இஃப் என்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். நாம என்ன செய்யணும், அப்ப கவுண்ட் இஃப்ஸ் என்ற ஃபங்க்ஷனை தான் யூஸ் பண்ணணும். ஓகே, டுடேஸ் லெசன் உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு விளங்கிக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த யூடியூப் சேனல்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஹேவ் அ நைஸ் டே. பாய். Thanks for watching my video. See you on next video. Have a nice day. Bye bye.